Good evening, பிள்ளைகள். Good evening, Miss. Right. போன கிளாஸ்ல அவினாஷ காணேல ஈவினிங் அவினாஷ காணேல போன கிளாஸ்ல நாங்க என்ன பார்த்தோம் பிள்ளைகள் சொல்லுங்க பாப்பா. போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? இன்னும் எல்லாரும் யோசிக்கிறீங்க. வேர்ட பத்தி பார்த்தோம். என்ன என்ன பார் பார்த்தனாங்க? என்ன பார் பார்த்தனாங்க? என்ன பார் பார்த்தனாங்க? என்னதான் படிச்சோம்? அப்ப போன கிளாஸ் என்ன படிச்சோம்? என்ன பிள்ளையார் குயிக்கா சொல்லணும்னு கேட்கறதுக்கு பதில் படிச்சிருந்தா குயிக்கா வரும் பதில். யாருந்தாலும் சொல்லலாம். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. டீச்சர் போன கிளாஸ் நாங்க வேர்டு எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்ளிகேஷன் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்? என்ன செய்து பார்த்தோம்? எல்லாம் செஞ்சு காட்டிதான் தானே. என்னென்ன செய்தோம் நாங்க? மிஸ் என்னதெல்லாம் செய்து காட்டினா? ஃபோன்களா அது ஃபோன் ஸ்டைல் போடுறது ஒன்னு ஸ்டைல் எல்லாம் அது போன கிளாஸுக்கு முதல் கிளாஸ் பார்த்தது. போன கிளாஸ் என்ன பார்த்தது? அம்னா சொல்லுங்க என்ன பார்த்தோம் நாங்க? பவினாஷ் சொல்லுங்க என்ன பார்த்தோம் நாங்க? டீச்சர் இன்செக்ட்டுக்குள்ள போய் அந்த டேபிள் ஒன்று செய்ய பழக்கி விட்டுருங்க. வெரி குட். இன்சர்ட் பார்த்தனாங்க. என்ன விளையாடு? இன்சர்ட் பார் பார்த்தனாங்க. அவினாஷ் மட்டும்தான் கிளாஸ்ல இருந்திருக்கு. அவள மற்றவர்தான் கிளாஸ்ல இல்ல போல. சும்மா வந்து இருக்கிறீங்கன்னா கணக்குக்கு. போன கிளாஸ் இன்சர்ட் பார்ல எப்படி டேபிள் எடுக்கிறது, டேபிள் எப்படி இன்சர்ட் பண்றது, டிலீட் பண்றது, அதுல எல்லாம் பார்த்தனாங்க. என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க? படிக்கிறதுல பிரயோசனம் இல்லையாப்பா? ரைட். ஏதோ மிஸ்ஸால முடிஞ்சது தான் செய்யலும். இன்னைக்கு நாங்க பவர் பாயிண்ட் பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு நாங்க பவர் பாயிண்ட்ல எப்படி டாக்குமெண்ட் செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ரைட். ரெடியா எல்லாரும்? பிள்ளைகள் முடிஞ்ச வரைக்கும் மிஸ் இதுக்கு நோட்ஸ் தரல தானே, சும்மா விளங்கப்படுத்துறேன். அப்ப எப்படி மெத்தட் செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு தேவை நோட்ஸ் எதுவும் தேவையா இருந்தா நீங்க குறிச்சு கொள்ள வேணும். நீங்க தான் குறிச்சு கொள்ளணும். மிஸ்ஸா எல்லாம் இழுத்து இழுத்து சொல்லி கொண்டிருக்க வேண்டியிருக்கு. படிக்கிற பிள்ளைகள் நீங்க நோட் எடுக்க ஆகணுமல்ல. ரைட். ஓகே பாப்போம். ரைட். ஓகே. பவர் பாயிண்ட் இங்க பாத்தீங்கன்னா மிஸ் இந்த ஸ்டார்ட்ல பவர் பாயிண்ட் 2013 இருக்கு. ரைட். ஒன் பண்ணிட்டேன். பவர் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க சொல்லுங்க பாப்பா. பவர் பாயிண்ட் எதுக்கு நாங்க யூஸ் பண்றோம்? பிரசன்டேஷனுக்கு பிரசன்டேஷன் செய்யறது. மேக் பண்றது. ரைட். பவர் பாயிண்ட்ல என்ன இருக்கு? என்னென்ன தெரியுமா? செய்யலாம். என்ன செய்யலாம் சொல்லுங்க. தெரிஞ்சது சொல்லுங்க. டீச்சர் அனிமேஷன் செய்யலாம். தெரிஞ்சது சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் சொல்லுங்க. வீடியோ ஆடியோ ப்ளே பண்ணலாம்.
வீடியோ ஆடியோ ப்ளே பண்ணலாம். வர என்ன கேள்வி சொன்னீங்க? பவர் பாயிண்ட்ல நாங்க என்ன செய்யலாம்? கிராபிக்ஸ் செய்யலாம். கிராபிக்ஸ் செய்யலாமா? மிஸ் டீச்சர்ஸ்மார் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கறதுக்காக நோட்ஸ் எழுதி இருக்கலாம். செய்யலாமா? மிஸ் டீச்சர்ஸ்மார் நோட்ஸ பவர் பாயிண்ட்ல செஞ்சு விளங்கப்படுத்தலும். எஸ், நோட்ஸ் பவர் பாயிண்ட்ல செய்யலாம். விளங்க பவர் பாயிண்ட்ல வந்து நாங்க ஏதாச்சும் ஒரு ஸ்லைடோட போட்டு ஏதாச்சும் ஒரு லெசன் படிப்பிக்கணும்னு சொன்னா அதுக்குரியது செய்வோம். வேற என்ன செய்யலாம்? வரைபுகள் செய்து காட்டலாம். என்ன சொன்னீங்க? வரைபுகள் செய்யலாம். சார்ட்டுகள் செய்யலாம். சார்ட்டுகள் செய்யலாம். ரைட், ஓகே. இப்ப உங்களுக்கு தெரியும் பவர் பாயிண்ட் என்னதுக்கு நாங்க யூஸ் பண்றோம். சரி, அதுக்கு தான் கேட்டேன் நான். உங்களுக்கு தெரியும் பவர் பாயிண்ட் ஏன் நாங்க யூஸ் பண்றோம். வேர்ட் ஏன் யூஸ் பண்றோம்? வேர்ட் ஏன் யூஸ் பண்றோம்? வேர்ட் ஏன் யூஸ் பண்றோம்? Miss, to prepare the documents. என்னங்கப்ப? Miss, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு பாவிக்கலாம். டாக்குமெண்ட்ரிக்கு நாங்க வேர்டை யூஸ் பண்றோம். பவர் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்? மிஸ் வேர்ட்ல எக்ஸாம்பிளுக்கு டாக்குமெண்ட் செய்யலாம். எக்ஸாம் பேப்பர் செய்யலாம். பிரசன்டேஷன் செய்யறது. எதுல பிரசன்டேஷன் செய்யலாம்? பவர் பாயிண்ட்ல தான் பிரசன்டேஷன் செய்யலாம். வேர்டுல வந்து நாங்க ஏதாச்சும் வந்து டாக்குமெண்ட்ரி ஆகுறதுன்னா வேர்டை நாங்க யூஸ் பண்ணுவோம். பவர் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு பிரசன்டேஷன் நாங்க ஏதாவது ஒன்று பிரசன்ட் பண்ண போறோம்னு சொல்லிச்சோம்னா ஒரு வீடியோ பிரசன்ட் பண்றதா இருக்கலாம், ஆடியோ பிரசன்ட் பண்றதா இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஒரு ஸ்லைடு பிரசன்ட் பண்றதா இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நாங்க பவர் பாயிண்ட் அண்ட் சாஃப்ட்வேரை நாங்க யூஸ் பண்றோம். ரைட், நான் இப்போ பவர் பாயிண்ட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு பிளாங்க் ஷீட் வேணும். ஸோ நான் பிளாங்க் ஷீட் எடுக்கிறேன். இதுகளில் பார்த்துட்டீங்கன்னு சொன்னா இதுகள் வந்து டிசைனுங்க. சரியா? இப்போ இந்த டிசைன் கொடுத்துருன்னு சொன்னா இந்த டிசைன் தான் எல்லா பேஜுக்கும் எனக்கு வரும். இதை கொடுத்தோம்னு சொன்னா இதுதான் எல்லா பேஜுக்கும் வரும். இதை கொடுத்தோம்னா இதுதான் எல்லா பேஜுக்கும். இப்ப நான் சும்மா டிராப்லெட் கிளிக் பண்றேன். டிராப்லெட் கிளிக் பண்ணி நான் கிரியேட் கொடுத்தேன்னு சொன்னா என்னுடைய எல்லா பேஜுக்கும் இவர் தான் வருவார். சரியா? ரைட், இப்ப எனக்கு முதலாவது பேஜ் வந்துட்டேன். ரைட், இப்ப எங்களுக்கு இந்த மாதிரி தான் இதுண்ட பேட்டர்ன் இருக்க போகுது. ஒவ்வொரு ஸ்லைடு பிள்ளைகள் அதுல பார்த்த ஒவ்வொரு படங்கள் பாத்தீங்க தானே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்ல இருக்கு. சரியா? இப்ப இது இந்த பேட்டர்ன்ல இருக்கு. இப்ப நான் வந்து என்ன செய்யறேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாபா. ஐசிடி கிரேட் 6 ஓகேயா? கிரேட் 6 ICT, right, okay. இதுல என்ன போடுவான்? மிஸ்டட பேரை போடுவான். இது வந்து நாங்களா செட் பண்ணி கொடுறோம். இது முதலாவது பேஜ்ல நான் இப்படி போடுறேன். இப்போ நான் இதுல வந்து இந்த பாக்ஸை வந்து நான் எங்கேயுமே நான் கொண்டு போகலாம், வந்து மூவ் பண்ணலாம். சரியா? மற்றது இதை வந்து நான் குறைக்கலாம். குறைக்கிறதுக்கு இதுல இந்த சைடுல கொண்டு போனீங்கன்னா இந்த 2 அம்புக்குறி வரும். அதுல கிளிக் பண்ணி கொண்டு நான் ட்ராக் பண்ணலாம். ரைட், இந்த பாக்ஸை மட்டும் சின்னதாக்கிட்டேன். சரியா? ஆனா இந்த எழுத்து அப்படியே தான் இருக்கு. இப்ப இந்த எழுத்தை நான் மாத்தணும். இந்த எழுத்தை நான் கொஞ்சம் பெருசாக்கணும்னு சொன்னா இதுல ஹர்சரை விட்டுட்டு
கண்ட்ரோல் ஏ என்று கொடுத்தா செலக்ட் ஆல். சரியா? கீபோர்டுல கண்ட்ரோல் பிளஸ் ஏ செலக்ட் ஆல். சரியா? கொடுத்துட்டு முதல் நாங்க வேர்டுல பார்த்த விஷயம் தான். ஹோம்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு சைஸ் இருக்கு, font சைஸ் இருக்கு. இதுல வேணும்னா நீங்க கூட்டிக் கொள்ளலாம். 72 விட்டுருக்கேன். சோ இதுக்குரிய font டைப் இருக்கு. ஒவ்வொன்று மாதிரி மாத்திக் கொள்ளலாம். மாறுறது தெரியுதா? நான் கொண்டு போக தானா மாறுது. இதுல விட்டுருக்கிறேன். இப்ப எனக்கு கொண்டுட கலர் மாத்த வேணும். கலர் கொஞ்சம் மாத்த வேணும். இந்த இருக்கு கொண்டுட கலர். என்ன கலர்ல போடுவோம்? டார்க் கலர் ஒன்று போடுவோம். டார்க் ப்ளூல போடுறேன். எப்போ பிள்ளை நீங்க பிரசன்டேஷன் செய்யுங்க ஒரு விஷயம் கவனிக்க வேணும். எங்கட பேக்ரவுண்ட் இருக்கு தானே, எங்கட பேக்ரவுண்ட் எப்பவுமே லைட் கலர்ல இருக்கணும். சரியா? ஏன் ஏன் லைட் கலர்ல இருக்கணும்னா எங்கட இன்ஃபர்மேஷன் தான் எங்களுக்கு வெளியில தெரியும். பட் பேக்ரவுண்ட் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எங்கட இன்ஃபர்மேஷனை பேக்ரவுண்ட் வந்து குழப்பிடக்கூடாது. எப்பவுமே அதை நீங்க கவனிக்க வேணும். சரியா? அதனால உங்களோட இப்ப டாக்குமெண்ட்ரி ஏதாச்சும் இப்போ என்னது கம்பெனிஸுகளுக்கு செய்றீங்க, இல்லாட்டி ஸ்கூலுக்கு செய்றீங்கன்னு சொன்னா எப்பவுமே உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லா இருக்கணும். பார்க்க எப்பவும் ஒரு அழகா இருக்கணும். அந்த கலர்ஃபுல்லா இருக்கணும் இல்லை. சரியா? ஒரு 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 ஹார்ம்ஃபுல்லா இருந்தா தான் உங்களோட இன்ஃபர்மேஷன் சரியா வெளியில வரப்பில்லை. சரியா? ஓகேயா? அப்ப இப்ப நான் வந்து இத வந்து டார்க் கலர்ல கொடுத்துருக்கேனே, எனக்கு இதுதான் மெயின். என்ன எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் மெயின். சோ நான் இதை டார்க் கலர்ல கொடுக்குறேன். அடுத்து நான் இத கீழே போடுறேன். இவரை வந்து நான் கீழே எடுத்துன்னு வரேன், நடுவுல விடுவோம். இதுக்கு வேற என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க பிள்ளை? இதுக்கு வேற என்ன செய்யலாம்? இத சுத்தி ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் ஒண்ணு போடுவோமா? சுத்தி எஃபெக்ட்ஸ் போட்டா வடிவா இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸ் போடுவோமா இல்லாட்டிக்கு மிஸ் ஃபார்மேட்ல போய் போட்டா வடிவா இருக்கும். ஃபார்மேட்லயும் இருக்கு, இதுல நார்மலா இருக்கு. ஃபார்மேட்ல போலாம். ஃபார்மேட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார்மேட்ல போடுறது நாங்க எதுக்கு போடுவோம்டா, ஃபார்மேட்ல போடுறதுகள் வந்து நாங்க அந்த எழுத்துகள் வந்து நீங்க நார்மலா சும்மா என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இதுகளை பாவிக்கலாம் இல்லை இந்த இந்த இதுகள். ஆனா கவனிக்க வேணும், ஏதாச்சும் கம்பெனிஸுக்கு செய்ய போறீங்க இல்லாட்டி ஸ்கூலுக்கு செய்ய போறீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இதுகளை தவிர்க்கிறது நல்லா. இந்த என்னது எஃபெக்ட்ஸுகள் எங்கள்ட என்னது இப்போ இந்த மாதிரி போடுறது ஓகே. ஆனா இந்த மாதிரி இதுகள் அந்த லைட்டானதுகள் வந்து போடுறது எழுத்து மட்டும் எஃபெக்ட்ஸ்ல இருக்கும். ஆனா உங்களோட அந்த என்னது சரியான தகவல் போறது வந்து குறைஞ்சிடும் பிள்ளைகள். சரியா? அப்ப அதுகளே கொஞ்சம் கவனிக்கணும். ஆனா நாங்க சும்மா செய்யலாம். இப்ப மிஸ் போட்டு காட்டுற நேரம் என்னென்ன செய்ய மாட்டதை காட்டலாம், பிரச்சனை இல்லை. நீ பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்கு, தண்ணியில எழுதி இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணது கீழுக்கு. ரைட். இது இது வந்து லைட் டார்க்ல பிளாக் கலர், இது லைட்ல பிளாக், இது டார்க்ல பார்டரோட இருக்குது. பாக்குறீங்களா? சின்ன சின்ன வித்தியாசத்தோட இருக்கு, பார்டரோட இருக்குது. இதுல வந்து கிராஷ் பண்ணி இருக்குது பிளாக் கலர்ல தான். இதோட ஸ்கை ப்ளூ,
the brown on the shadow. அதுவும் ஒரு black on the brown border ஓட இருக்குது. The green on the rash பண்ணி இருக்குது. இது ஒரு blue ஒரு green on the இது brown light brown ஒரு border ஓட இருக்குது. இது blue dark border ஓட இருக்குது. கீழே பாக்குறீங்களா dark border ஓட இருக்குது. Right, these are the types of font fill, right? Right, இதுல என்னத்தை போடுவோம்? இது சூட்டபிளா இருக்கும். இது ஓகேயா இருக்குமா? இது நல்லா இருக்கும். ரைட், இது எதம்மா? எது சொன்னீங்க? லாஸ்ட் ஒன்னா? இதுவா? இதுவா இதுவா? மிஸ் அது பிளாக்கும் ஒயிட்டும் இருக்கு. Black and white. இதுவா? மிஸ் லாஸ்ட்லயா? இதுவா? இது ஒரு மிஸ் லாஸ்ட் ரோவ்ல லாஸ்டா இருக்கு. இதுவா? இது ஒரு ப்ளூ. ரைட், ஓகே ஓகே. சரி, அடுத்தது பிள்ளையர். இப்ப அனிமேஷன் பார்க்க போறோம். இப்ப நான் இது எழுதி வச்சிருக்கிறது நானு பிரசன்டேஷன்ல நீங்க கூடுதலா பார்த்திருப்பீங்க. என்னது அனிமேஷன் என்ற ஒரு விஷயம் இருக்கும். இருக்கு அனிமேஷன். என்ன இருக்கு அனிமேஷன்? முதல்ல நாங்க ஹோம முடிச்சுட்டோமே. ஹோம்ல இப்ப நான் ஒரு பேஜ் எடுத்துட்டேன். இப்ப இனி எனக்கு அடுத்த பேஜ் ஒன்று வேணும். எங்க போகலாம் பிள்ளையர்? மிஸ் நியூ ஸ்லைட கிளிக் பண்ணனும். அந்த நியூ ஸ்லைடுக்கு கீழ ஒரு வெரைட்டி இருக்கு மிஸ். அதுல வேணுமான எடுத்துக்கொள்ளலாம். நியூ ஸ்லைட போயிட்டு அத கிளிக் பண்ண உங்களுக்கு பேஜ் வந்து கொண்டே இருக்கும் பிள்ளைகள். சரியா? சோ அது நியூ. இது அடுத்தது ஹோம்ல வேற என்ன நாங்க பாக்குறோம்? நியூ ஸ்லைட். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ், நியூ ஸ்லைடோட சேர்ந்து இந்த கீழ் பக்கத்துல ஒரு சின்ன அரோ ஒன்று இருக்கு. எஸ், அத கிளிக் பண்ணியா இந்த டைப் ஆஃப் ரைட், கண்டுபிடிக்கலாம். வெரி குட். அதுவும் இருக்கு. இப்போ நாங்க வச்சிருக்கிற நார்மல் இது இந்த ரெண்டு பாக்ஸோட இருக்கிற ஒரு பெரிய பாக்ஸ் அண்ட் சின்ன பாக்ஸ். ஆனா இதுல வெரைட்டியான டைப்ஸ் இருக்கு பிள்ளை. இப்ப இத நீங்க கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்லைடுல எனக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் கம்பேரிசன் வேணும். இல்லாட்டி டூ கண்டென்ட்டோட வேணும் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. பாக்ஸோட எங்களுக்கு வரும். சரியா? இதுல டைப்ஸ் ஆஃப் நியூ ஸ்லைடுல டைப்ஸ் இருக்கு. சரியா? என்ன மாதிரி வேணும்? blank வேணுமா, இல்லாட்டி டூ கண்டெய்னர்ஸ் வேணுமா, டூ கண்டென்ட்டோட வேணுமா, இல்லாட்டி கம்பேரிசன் வேணுமா, டைட்டில் ஒன்லியான டைட்டிலுக்கு மட்டுமான ஸ்பேஸோட வேணுமா, இல்லாட்டி பிக்சர் வித் கேப்ஷன் ஒரு பிக்சரை போட்டு அத நாங்க டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியானது ஒவ்வொரு டிசைன் பண்ணிருக்கு பிள்ளைகள். எங்களுக்கு லேசு அத சும்மா கிளிக் பண்ணி விட எங்களுக்கு அது வந்து நிற்கும். சரியா? இப்ப மிஸ் எடுத்திருக்கிறது எது? கண்டெய்ன். எது எடுத்திருக்கேன்? கம்பேரிசன் எடுத்திருக்கேன். கம்பேரிசன் சொன்னா என்னது? ரெண்ட கம்பேர் பண்ண போறோம். this or that. என்ன? this or that என்ற மாதிரி. சோ கம்பேரிசன். நாங்க क्वेश्चन மேக் பண்றதெல்லாம் இதுல லேஸ் பிள்ளையர். ஒரு பிரசன்டேஷனா இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். சரியா? ரைட். அப்ப நாங்க ஹோம்ல என்ன பார்த்தோம்? நியூ ஸ்லைட் எடுக்கிறது பார்த்தோம். அடுத்தது டெக்ஸ்டோட சம்பந்தப்பட்டது எல்லாம் பார்த்தோம். இங்க எல்லாமே இருக்கு. ஹோம்ல பார்த்த எல்லாமே இதுலயும் இருக்கு பிள்ளை. ஹோம்ல பார்த்த எல்லாமே இதுல இருக்கு. இப்போ நான் எனக்கு ஏதாவது ஒரு ஷேப்ஸ் ஒன்று தேவைன்னு சொன்னாலும் இதுல நான் எடுத்துக்கொள்ளலாம், ட்ரா பண்ணி கொள்ளலாம். சரியா? ரைட். அடுத்தது இன்சர்ட். நீங்க வேர்டை சரியா படிச்சீங்கன்னு சொன்னா எல்லாத்துலயுமே சில வித்தியாசம் தான் எனக்கு பிள்ளை. மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இருக்கிற இன்சர்ட்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பவர் பாயிண்ட்ல இருக்கிற இன்சர்ட்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரியா?
இப்ப இன்சர்ட் ஹோம் இந்த பார்கள் கூட 1-2 தான் வித்தியாசமா இருக்குமே தவிர எல்லாத்துக்கும் எல்லா சாஃப்ட்வேருக்கும் மற்றபடி எல்லாம் காமனா தான் இருக்கும். சரியா? எங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லயும் நாங்க இந்த இன்சர்ட் பார் பார்த்தனாங்களா இல்லையா? மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இன்சர்ட் பார் பார்த்தனாங்களா? எஸ். ஹோம்லயும் பார்த்தனாங்க என்ன? ஹோமும் பார்த்தனாங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஹோம் அண்ட் பார் பார்த்தனாங்க. இன்சர்ட் அதுலயும் டிசைன் இருக்குது. அதுவும் பார்த்தனாங்க. சோ சில தான் பிள்ளைகள் வித்தியாசப்படும். சோ நாங்க பேசிக் எல்லாம் தெரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா அடுத்தடுத்ததுக்கும் இந்த 4 விஷயம் எது 4 சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், அக்சஸ், பவர்பாயிண்ட் இந்த 4க்குமே காமனான டாப்ஸ்கள் இருக்குது. சரியா? சோ அதுகளையும் நீங்க கவனிச்சு கொள்ள வேண்டும். அடுத்தது நாங்க இன்சர்ட்ல எஸ் அக்ஷயன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல வாட்டர்மார்க் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு மிஸ். அதே மாதிரி பவர்பாயிண்ட்ல இல்லையா மிஸ்? பவர்பாயிண்ட்ல வாட்டர்மார்க்கா? எஸ் மிஸ், வாட்டர்மார்க் நான் பார்த்த வரைக்கும் இல்ல. அதான் கன்ஃபார்ம் பண்றது விட்டேன் மிஸ். இதுல வந்து எங்கட பவர்பாயிண்ட்ல வந்து வாட்டர்மார்க் இல்ல. பவர்பாயிண்ட்ல வாட்டர்மார்க் இல்ல. சரியா? வேர்ட்ல தான் வாட்டர்மார்க் இருக்குது. சரியா? ஓகே மிஸ். ரைட். இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு டேபிள் இருக்கு. நாங்க வேர்டுல பார்த்தோம். நாங்க டேபிள்ன்றது இருந்தது என்ன? டேபிள் இருந்தது, பிக்சர் இருந்தது, ஆன்லைன் பிக்சர் எல்லாம் இருந்தது. அதுலயும் இருந்தது, ஷேப்ஸ் இருந்தது. இன்சர்ட்ல எங்களுக்கு வேர்டுலயும் இருந்தது. ஸோ இந்த இன்சர்ட் பார்ல வந்து எங்களுக்கு பவர் பாயிண்ட்லயும் இதுகள் இருக்கு. இப்போ நான் பிக்சர் ஏதாவது இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னா நான் பிக்சரை கிளிக் பண்ணினேன்னு சொன்னா இந்த ப்ரௌசரை காட்டும் பிள்ளைகள். என்ன ப்ரௌசர் இது? மைக்ரோசாஃப்ட் இந்த ப்ரௌசர் இந்த கம்ப்யூட்டரை காட்டும். சரியா? கம்ப்யூட்டர்ல இருக்க எல்லா டாக்குமெண்ட்டும் காட்டும். அதுல ஏதாவது ஒரு பிக்சரை நான் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணினேன்னு சொன்னா அது இன்சர்ட் ஆகும். இந்த இன்சர்ட் கொடுத்தா இந்த 3வது பேஜ்ல செலக்ட் பண்ணினதுல எனக்கு இந்த பிக்சர் வந்துச்சு. அடுத்தது இதுல வந்து என்னது? இதுல நான் கொடுத்த டிசைன் வந்த பிள்ளைகள் என்னது? கம்பேரிசன் தானே. கம்பேரிசன்ல இப்ப நான் இதுல வந்து இப்ப எனக்கு டேபிள் வேணுமா? டேபிள் எதுக்குள்ள இன்சர்ட் பண்ணலாம்? டேபிளை கிளிக் பண்ணி காட்டுறேன். என்ன வருதுன்னு பாருங்க. எத்தனை ரோஸோட எத்தனை காலம்ஸோட உங்களுக்கு டேபிள் வேணுமென்று கேக்குது. சரியா? இப்ப நான் சும்மா சரி 5க்கு 2 ரோஸ் ரைட் ஓகே கொடுக்குறேன். என்ன நடக்குன்னு பாருங்க. பாருங்க அந்த பாக்ஸுக்குள்ளேயே அது சேஞ்ச் ஆயிட்டு. பாத்தீங்களா? அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணினா அந்த பாக்ஸுக்குள்ளேயே சேஞ்ச் ஆயிட்டு. ரைட் சாரி பிள்ளை. இதுல சார்ட் பாத்துட்டீங்க என்ன? இப்ப நான் கொடுத்தது அதே இதுக்குள்ள நல்ல நீட்டா அளவா அழகா தந்துருக்கு. சரியா? ரைட். அடுத்தது பார்க்க போறோம். அடுத்தது இன்சர்ட்டுகளை நான் ஏதாவது ஒரு ஷேப் ஒண்ணு எனக்கு வேணும். ஷேப் ஒண்ணு இன்சர்ட் பண்ண போறேன்னா ரைட் அதை நான் இன்சர்ட் பண்ணி போடலாம். இப்ப இதுக்குள்ள கலர் இருக்கு தானே பிள்ளை? ப்ளூ கலர் ஒண்ணு நிக்குது. இந்த ப்ளூ கலர் எனக்கு வேண்டாம். எனக்கு பிளாங்கா தான் வேணும். நான் என்ன செய்யலாம்? இப்ப நான் இந்த ப்ளூ கலர் கீறினோன்னு நீங்க இங்க கவனிச்சீங்களோ தெரியல. இங்க ஃபார்மேட் ஒன்று தானாவே கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நான் இதை டிலீட் பண்றேன். சரியா? டிலீட் பண்ணிட்டு ரைட். இப்ப டிலீட் பண்ணிட்டு இன்சர்ட்ல போய் நான் ஷேப் ஒன்று கீறேன். நீங்க மேல் பார பாருங்க. சரியா? இந்த அம்புக்குறி காட்டுறேன். இந்த மேல் பார பாருங்க. நான் இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணி இதுல கீறேன். என்ன நடந்தது சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க பாப்போம். யாரு பாரு நான் கேக்குறேன். இப்போ அம்னா சொல்லுங்க என்ன நடந்துச்சு மிஸ் கீரைக்குள்ள?
அந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு? மிஸ் இங்க கீரைக்குள்ள மேல பார்க்க சொன்னான். மேல என்ன நடந்ததுன்னு பார்க்க சொன்னான். இடத்துல இருக்கிறால எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். சக்சேன் எனக்கு இப்போ பாக்கெட் கிராஸ்ல எங்களை கட் ஆயிடும் மிஸ். ரைட் ரைட் ஓகே. அம்னா சொல்லுங்க, என்ன பாத்தீங்க மிஸ் கீரைக்குள்ள என்ன நடந்தது? நானுங்க மேல பார்க்க சொன்னேன். மேல பார்க்க சொன்னேன். யாராவது சொல்லுங்க பாப்போம். பவினா சொல்லுங்க பாப்போம், என்ன நடந்தது அப்ப? டீச்சர் மேல வந்து பார்ல புதுசா ஃபார்மேட் ஒன்று உருவாகிச்சு. இந்த கவனிக்கலையா? மிஸ் கீரைக்குங்க தானாவே இந்த பாக்ஸோட சம்பந்தப்பட்டு என்னென்ன வேலை செய்யலாமோ அந்த பார் ஒன்று கிரியேட் ஆகிட்டு அதான் ஃபார்மேட். சரியா? இப்ப இதுக்குள்ள ப்ளூ கலர் இருக்கு பிள்ளைகள். எனக்கு ப்ளூ கலர் வேணாம். இந்த ப்ளூ வேணாம். எனக்கு பிளாங்கா வேணும்டா. நான் என்ன செய்யலாம்? இந்த பாருங்க, ஷேப் ஃபில்ன்னு ஒன்று இருக்கு பாருங்க. இருக்குல்ல ஷேப் ஃபில் கலர் ஒரு பக்கெட் ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நோ ஃபில்ன்றது கொடுக்குறேன். என்ன நடக்குன்னு பாருங்க. நோ ஃபில் என்ன நடக்குது? ப்ளூ கலர் இல்லாம போகுது. அதோட மீனிங் என்ன? நோ ஃபில்ண்டா என்ன மீனிங்? எனக்கு உள்ளுக்குள்ள ஒன்றும் வேண்டாம். ரைட்டா? ஆனா என்ன இருக்குது? ஷேப் இருக்கு. அந்த பார்டர் இருக்குன்னா அந்த ஷேப் பார்டர் இருக்குது. ரைட். எனக்கு இந்த ஷேப் பார்டர் எனக்கு ப்ளூல வேணாம். எனக்கு பிளாக்ல தான் வேணும். ஒரு டார்க் பிளாக்ல வேணும்னு சொன்னா இங்க பாருங்க, ஷேப் அவுட்லைன்ல போயிட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டு ரைட். பிளாக் கலர் கொடுத்தோன்னு என்ன நடக்குது பாருங்க. பிளாக்குக்கு மாறிட்டா? எஸ் மாறிட்டு. எஸ். இனி நான் இதையே கொஞ்சம் எனக்கு போல்ட் ஆகணும். அந்த பார்டரோட சைஸ் வந்து போல்ட் ஆகணும்டா திருப்பி நான் இந்த அவுட்லைனுக்கு போறேன். எங்க போறேன் கவனிக்கிறீங்க தானே? அவுட்லைனுக்கு போய் வித்துக்கு போறேன். வித்துல போயிட்டு 6 PTR 4 PTR 3 PTR சொல்லி கொடுக்குறேன். ரைட். 3 கொடுத்தா ஒரு அழகா இருக்கும். ரைட். பாத்தீங்களா? ஓகே தானே? ரைட். இனி இந்த இப்ப இத கிளிக் பண்ணி நின்று நான். சரியா? இப்ப மேல பார்க்கணும். இந்த பாருக்குள்ள கவனிக்கணும். சரியா? பார் கவனிக்கிறீங்களா கிவானி மிஷேல்? இந்த பார் கவனிங்க. இந்த பாருக்கு கவனிங்க. இப்ப நான் வந்து இந்த சார்ட கிளிக் பண்ண போறேன். ரைட். இந்த சார்ட கிளிக் பண்ணுறேன். என்ன நடக்குது? இந்த சார்ட கிளிக் பண்ண என்ன நடந்துச்சு? யாராச்சும் சொல்லுங்க.